வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேத புத்தகத்திலே பல கதாபாத்திரங்களை காணலாம். கேரக்டர்ஸ், நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும் கதாபாத்திரங்கள், உணர்த்தும் கதாபாத்திரங்கள் மற்றும் நம்மை எச்சரிக்கும் கதாபாத்திரங்களை நாம் பார்க்கின்றோம். இவைகள் பல பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. இன்றைக்கு இயேசுவின் சீஷனாக இருந்த யூதாஸ் காரியோத்தை குறித்து தியானிக்கலாம். யூதாஸ் என்பது பெயர், காரியோத் என்பது யூதேயா பிராந்தியத்தில் உள்ள இடத்தின் பெயர். யோசுவா பட்டணங்களை பகிர்ந்து கொடுத்தபோது யூதா கோத்திரத்திற்கு கிடைத்த பட்டணங்களில் ஒன்று கீரியோத். யோசுவா 15:25 பார்க்கலாம். சீஷர்கள் பெரும்பாலானவர்கள் பின்தங்கிய பகுதியான கலிலேயாவை சேர்ந்தவர்கள். கலிலேயாவில் இருந்த யூதர்கள் மற்ற வணக்கத்திற்கும் வழிபாட்டிற்கும் தங்களை விற்று போட்டவர்கள். சீஷர்களில் யூதாஸ் மட்டும் சுத்தமான நல்ல பாரம்பரியத்தை பெற்றிருந்தார். ஆனால் அந்த பாரம்பரியம் அவருக்கு மீட்பை பெற்றுத் தரவில்லை. இன்று நம் நிலை என்ன? அதைத்தான் ஆண்டவர் பார்க்கின்றார். யூதாஸை குறித்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, யூதாஸ் காரியோத் லாப நோக்கமுடையவராக இருந்தார். சீஷர்களில் பண பொறுப்பை அவர் பெற்றிருந்தார். பொறுப்பு இருந்தது, பொறுப்பை நேசித்தார், பொறுப்பாளரை மறந்து போனார். ஆண்டவர் அவருக்கு இரண்டாம் பட்சமாக மாறிப்போனார். எனவே தோற்றுப்போனார். நான் இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? கடவுளுக்கு நீ செலவு செய், கடவுள் உனக்கு பல மடங்கு வட்டியோடு பலன் தருவார். நீ ஊழியத்தை தாங்கு, கடவுள் உன்னை தாங்குவார். நீங்கள் கர்த்தருடைய வீட்டை கட்டுங்கள், கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார். அதாவது, நாம் எதையாவது செய்வதை பார்த்து கர்த்தரும் பதிலுக்கு எதையாவது நமக்கு செய்வார் என்ற சிந்தனைதான் இன்றைக்கு அதிகமாக விதைக்கப்படுகின்றது. தேவனுக்கு எதையாகிலும் செய்து தங்களுடைய எதிர்பார்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் என எண்ணுகிறார்கள். ஆனால் தேவன் நம்மிடம் எவைகளை எதிர்பார்க்கிறார்? தேவ உறவுடன் வாழ்வது, தேவ அன்பையும் தேவ சமாதானத்தையும் இருதயத்தில் அனுபவிப்பது, தேவ சாயலை பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்பது. சபையில் பொறுப்பு தந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த நிலை எனக்கு மீட்பையும் சமாதானத்தையும் பெற்றுத்தராது. இரண்டாவதாக, இயேசுவோடு நெருக்கமாக இருந்தும் அருகில் இருந்தும் அவருடைய அருமையை புரியாதவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் போது மனதை செலுத்தவில்லை. ஆவியானவருடைய கிரியை இல்லை. அவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று பவுலை போன்று தெளிந்த நிலை யூதாஸிடம் இல்லை. கிறிஸ்தவ சூழ்நிலையில் நாம் வளர்கிறோம். ஆலய வழிபாடு, ஜபக்கூடுகை, விசேஷித்த ஒடுக்க கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள், நிறைய செய்திகள். இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் தேவ சத்தத்தை நமக்குள் நம்மால் கேட்க முடிகிறதா? மன்னிப்பார் என்று புரியாமலேயே யூதாஸ் போய்விட்டார். மனம் மரத்து போய்விட்டது. இந்த புரியாத நிலை மன்னிப்பையும் சமாதானத்தையும் நமக்கு தராது. பாவியாக இயேசுவிடம் வரும்போதுதான் மீட்பையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வோம். இன்னும் 2 குறிப்புகளையும் தொடர்ந்து நாளை சிந்திக்கலாம். இந்த சிந்தனைகளோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.